ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் காலத்துடன் இணைந்து அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வது என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். காலத்தின் நுட்பமான பரிமாணங்களில் தேர்ச்சி பெறுவதற்கு நாம் காலத்திற்கு பயப்படாமல், அதை எதிர்த்து போராடாமல், அதை கட்டாயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். இந்த நிலையை அடைவதற்கு 2 அம்சங்களை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் வாழ்வது மற்றும் காலத்துடன் அமைதியாக இருப்பது. நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு நமது சூழ்நிலைகளுடன் சேர்த்து நம்மையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வது அவசியமாகும். இல்லையெனில் நாம் நிகழ்காலத்தை தவிர்த்தால், வருத்தப்பட்டால், புகார் செய்தால் அல்லது கேள்வி கேட்டால் சிக்கிக்கொள்வோம், வாழ்க்கையை சிக்கலாக்குவோம். நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்வதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அதன் மீது நமக்கு கட்டுப்பாடு இருக்கும். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நிகழ்கால நேரத்தில் சூழ்நிலைகள் நமது அதிர்வலைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதாகும். நாம் தான் நமது அதிர்வலைகளை தேர்ந்தெடுக்கிறோம். இவ்வாறு ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நம்மிடம் உள்ள அனைத்திற்கும் ஆறுதல், நன்றி உணர்வு மற்றும் திருப்தி உணர்வை தருகிறது. இந்த நேர்மறையான அணுகுமுறை மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது. மனமும் புத்தியும் இயல்பாகவே அமைதியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அன்பாகவும் செயல்படுகின்றன. இதன் விளைவாக நிகழ்காலத்தில் நமது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் சரியாக இருக்கும். ஆன்மீக ரீதியாக நிகழ்காலத்தில் சரியான கர்மம் மட்டுமே முக்கியம். ஒரு சிறிய பயிற்சியின் மூலம் நமது மனம் படிப்படியாக தேர்ச்சி பெற்று நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்கிறது. காலத்துடன் சமாதானமாக இருப்பது என்பது கடந்த காலத்துடன் இணக்கமாக இருப்பதும் நிகழ்காலத்திற்கு மரியாதை கொடுப்பதும் ஆகும். எதிர்காலத்திற்கான தயார் நிலையுடன் இருப்பதும் ஆகும். நாம் நேரத்தை நமது நண்பனாக, நிலையான மற்றும் நம்பகமான துணைவனாக கருதும் போது இது நிகழ்கிறது. காலத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் போது மனதின் சுதந்திரத்தை அனுபவம் செய்கிறோம். ஏனென்றால் கடந்த காலத்தை பற்றிய துக்கத்தை அனுபவம் செய்வதையும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதையும் நிறுத்தி விடுகிறோம். அலுவலகத்தில் நாம் அவசரமாக முடிக்க வேண்டிய ஒரு பணி இருப்பதாக வைத்துக்கொள்வோம். காலத்துடன் சமாதானமாக இருந்தால் நாம் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டுமே உருவாக்குவோம். நான் எனது சிறந்த முயற்சிகளை மேற்கொள்கிறேன். அந்த பணியை சரியான நேரத்தில் வெற்றிகரமாக முடிப்பேன். நேரத்தை பற்றி நாம் கவலைப்படுவது இல்லை. மேலும் பணியில் நமது சக்தியை மட்டுமே முதலீடு செய்கிறோம். இது நமது வெற்றிக்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. நாம் தோல்வியடைந்தாலும் விளைவுகளை எதிர்கொள்வதற்கு நமக்கு சக்தி இருக்கும். மறுபுறம் காலத்துடன் சமாதானமாக இல்லாவிட்டால் நேரத்தை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். நம்முடைய மனம் செய்ய வேண்டியது இவ்வளவு இருக்கிறது, நான் சரியான நேரத்தில் பணியை முடிக்காவிட்டால் என்ன செய்வது? கடந்த மாதமும் ஒரு காலக்கெடுவை தவறவிட்டேன். என் முதலாளி இந்த விஷயங்களை எனக்கு எதிராக கூறி எனது அடுத்த பதவி உயர்வை மறுக்கலாம். நான் வேகமாக செயல்பட வேண்டும் போன்ற எண்ணங்களை உருவாக்குகிறது. இந்த விஷயத்தில் கடந்த காலத்தை பற்றி பேசுவதும் எதிர்காலத்தை பற்றிய பதட்டத்தை சுமப்பதும் நிகழ்காலத்தில் மனதை அதன் சிறந்ததை கொடுக்க விடாமல் தடுக்கும். இந்த விஷயத்தில் காலத்துடன் அமைதியாக இருப்பது மிகவும் உற்சாகமான அனுபவம் ஆகும். ஏனென்றால் நாம் காலத்துடன் ஓடுகிறோம், அதற்கு எதிராக போட்டியிடுவது கிடையாது. நமது மனதில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் ஏதும் இல்லாமல் அன்புடன் ஒவ்வொரு கணத்தையும் வரவேற்கிறோம். நாம் அதிகமாக வாழவும் குறைவாக மதிப்பிடவும் தொடங்குகிறோம். எனவே சுதந்திரம் அதன் விளைவாக மாறுகிறது. ஓம் சாந்தி.